சார் வந்து அடிக்கடி சீரியஸாவே டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆனா பயங்கரமா ஜாலியா டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு வருத்தம் இருக்கும். ஏன்னா எனக்கு அதிகமா காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பார்ப்போம். அதிகமா பார்த்த படங்கள் காமெடி. அது மிட் நைட் ஆயிட்டுனாலே அந்த சிடிஎம்லாம் உள்ள லாக் பண்ணி எடுத்து சொல்லுவாரு. எடுத்து வச்சோம்னா ஃபுல்லா காமெடி படமா தான் இருக்கும். மைக்கேல் மேல காமராஜா, அது கிட்டத்தட்ட 100 தூரம் பார்த்துருப்போம் நினைக்கிறேன் அந்த படத்தை. மைக்கேல் மேல காமராஜா, பஞ்சதந்திரம். ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா ஞாபகம் வச்சு அந்த படத்தெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். அந்த படத்தை நானே நிறைய ட்ரிப் காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம். நானும் சாரும் ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்ல வேணாம். படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்னடா படம் ஆடப்போன்னு கூட்டி வந்துட்டாரு. நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார். இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து கிழிச்சாங்க. வாடா அப்படி கூட்டி வந்துட்டாரு. கூட்டி வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த படத்தோட காமெடி வந்து ஆதித்யா டிவில ஓடிட்டு இருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் சொன்னேன் சார், இந்த படத்தை நம்ம தியேட்டருக்கு போனோம். இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போயிட்டா பாயில கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வாடா, காமெடி மட்டும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது. அது வடிவேல் சார் நடிச்ச படம்.